இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறீங்க நான் வெயிட்டெல்லாம் கரெக்டாக இருக்கேன், வயிறு பகுதியில் தொப்பை முட்டை அதிகமாக இருக்குது. ஸோ எதனால் இந்த தொப்பை வருது, என்ன ரீசன், நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் எதனால் தொப்பை வருது, என்ன ரீசன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஒன் பை பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் என்னுடைய கோச்சிங் மூலிமா நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ நான் வெயிட்டெல்லாம் கரெக்டாக இருக்கேன், வயிறு பகுதியில் இருக்க தொப்பை மட்டும் குறைக்கணும், என் வயிறு பகுதியில் தொப்பை இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ எதனால் தொப்பை வருது, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எதனால் தொப்பை வருது, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ எதனால் உங்களுக்கு வயிறு பகுதியில் ஃபேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அதிக அளவு கேலரிஸ் அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வயிறு பகுதியில் ஃபேட் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்க, எந்த உடற்பயிற்சியுமே நீங்கள் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வயிறு பகுதியில் ஃபேட் இன்க்ரீஸ் ஆகும். மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் பாடியில் மெட்டபாலிசம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தொப்பை வரும். நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அதிகமாக சுகருக்கு ஃபுட்டாக எடுத்துக்கிறீங்க, கார்போஹைட்ரேட்டுக்கு ஃபுட்டாக எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேட் இன்க்ரீஸ் ஆகும். அஞ்சாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய மென்று பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு தொப்பை இன்க்ரீஸ் ஆகும். ஆறாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப மன அழுத்தத்திலே இருக்கீங்க, ரொம்ப டிப்ரெஷன்லேயே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேட் இன்க்ரீஸ் ஆகும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தைராய்டு இருக்குது, ஹார்மோன் சமநிலமாக இல்லை, உங்கள் பாடியில் இன்சுலின் கம்மியாக சுரக்குது அப்படின்னா உங்கள் பாடியில் ஃபேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வெயிட்டெல்லாம் கரெக்டாக இருக்கீங்க, உங்கள் வயிறு பக்கத்தில் இருக்க ஃபேட் மட்டும் குறைக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. என்ன டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து நிறைய பேர் ஃபேட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹெர்பலைஃப் ஷேக் எடுத்துக்கோங்க. உங்கள் ஷேக் கூட செல்லாஸ் டேப்லெட்டும் ஹெர்பல் கண்ட்ரோல் டேப்லெட் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பெல்லி ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. உங்கள் வயிறு பகுதியில் இருக்க தொப்பை குறைக்கணும் அப்படின்னா ஹெர்பலைஃப் ஷேக்கும் செல்லாஸ் டேப்லெட்டும் ஹெர்பல் கண்ட்ரோல் டேப்லெட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் எதனால் தொப்பை வருது, என்ன ரீசன் அப்படின்றத டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.